ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி, என்ன கிழமை, கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் வாங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை மாதத்துடைய 7ஆம் தேதிங்க. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 3வது மாதமான ஆணி மாதத்துடைய 23ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு கிழமை. என்ன கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை கூட நவக்கிரகங்கள் இயங்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரகங்கள் இயங்கும். அதை விட கிரகங்களிடையே சில சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்கும். அந்த வகையில் நாளைய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஒரு சுபமான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன சுபமான நாள்னு கேட்குறீங்களா? நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர தரிசனமானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனமானது ஆணி மாதத்தில் பகல் பொழுதில் வரக்கூடிய கடைசி சந்திர தரிசனம். கடைசி சந்திர தரிசனம்னா அப்போ இனிமேல் மாதத்தில் சந்திர தரிசனம் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம் அந்த மாதிரி சொல்லப்படும். காரணம் என்னென்னா, ஆணி மாதம் தேவர்களுடைய காலை பொழுதில் கடைசி மாதம். அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா சிறப்புகளுமே கடைசியாக வருவது என்று தான் சொல்லப்படும். அதனால தான் ஆணியில் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் கடைசி சந்திர தரிசனம் என்று சொல்லப்படுது. இந்த சந்திர தரிசனத்தில் ஆஸ் யூஷுவல் சந்திர வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். பெருசாக ஒன்றும் கிடையாது. சந்திரனை நாம் பார்த்தாலே அது ஒரு கோடி புண்ணியம். அதை நீங்கள் பண்ணாலே போதும். நாளை நாள் அதை பண்ணிடுங்க. ஸோ நாளைய இந்த சந்திர தரிசன நாளை முன்னிட்டு நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய ஞாயிற்றுக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களும் உடன் பிறந்தவர்களை விட்டு கொடுத்து நாளை நாள் செல்லணும். ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு பிரச்சனை அழுகணும், பிரியணும் அப்படிங்கிறது விதி. அந்த விதியை மாற்றுவதற்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னா அது உங்கள் வாயை அடக்கிறது மட்டும்தான். நாளை நாள் என்ன நடந்தாலும் சரி, உங்கள் உடன் பிறந்தவர்கள்கிட்ட தயவு செய்து கோபப்படக்கூடாது. கோவப்படுற மாதிரி அவங்க நடந்தால் கூட பதிலுக்கு நீங்கள் கோவப்படாமல் அன்பை காட்டணும். நாளை நாள் எந்த அளவுக்கு அன்பை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நாளை ஒரு நாள் நீங்கள் அன்பு காட்டாமல் கோபத்தை காட்டினீங்கன்னா அதனால் பிரிவு தான் ஏற்படும். நாளை நாள் பிரிவு ஏற்படுவது கண்டிப்பாக இனி சேருவதற்கு சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. மற்ற நாட்களில் கூட பிரிவு ஏற்பட்டால் உடனே சேர முடியும். ஆனால் நாளை நாள் நீங்கள் பிரிந்து அழுகணும் அப்படிங்கிறது விதி. அதனால் உடன் பிறந்தவர்கள் இடத்துல நாளை ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்க விட்டு கொடுத்து செல்லணும். அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட கூட பிறந்திருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லணும். அது நாளை நாள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையான விஷயம். அப்புறம் வெளி உணவுகள் நாளை நாள் சாப்பிடுவதை குறைத்து கொள்ளும். நாளை நாள் வீட்டு உணவுகள்லேயே சில பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் வெளி உணவுகளை மோஸ்ட்டாக நாளை நாள் அவாய்ட் பண்ணும். அப்படியே நாளை நாள் வெளி உணவுகளை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சாப்பிடாதீங்க. இல்லை சாப்பிட்டாகணும் அப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்டாக பார்த்து சாப்பிடுங்க. அப்புறம் நாளை நாள் மற்றவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம். நாளை நாள் உடன் பிறந்தவர்கள்கிட்ட மட்டும் கிடையாது, மற்றவங்க கிட்ட கூட உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மற்றவங்க கிட்ட கூட நாளை நாள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். இல்லைனா விலை உயர்ந்த பொருட்களில் நிறைய நாளை நாள் உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதத்தை நாளை நாள் மாற்றிக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவு நாளை நாள் விலை உயர்ந்த பொருட்களையே ஹேண்டில் பண்ணுறதை விட்டுருங்க. அதை பத்திரமா வீட்டிலே வைத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வியாபாரத்தில் கூட நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லாபம் கிடைக்காது. மந்தமான சூழல் தான் ஏற்படும். அதனால் வியாபாரத்தில் நாளை நாள் பொறுமையாகத்தான் இருக்கணும். உத்தியோகத்தில் கூட நாளை நாள் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அதில் பெருசாக எதுவும் உங்களுக்கு சொல்லப்படல. மொத்தத்தில் நாளை நாள் போட்டி நிறைந்த ஒரு எச்சரிக்கையான நாள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அது பார்க்கும்போது நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறமா, அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 7ஆம், அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்காம். ஸோ இந்த நிறம் எண் திசையை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகணும்.
பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாதங்கள் குறைக்கணும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். இப்படி நட்சத்திர வாரியாகவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு 4 நாள் இப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு 4 நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. தொழில் சார்ந்த முயற்சிகளை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகள் அனுகூலமாக செயல்படுவாங்க. பணி நிமித்தமான பயணங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மனை சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படணும். எதிலும் முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்து கொள்ளும். ஆரோக்கிய தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். பெருமை நிறைந்த நாளாக அமையுங்க. நெக்ஸ்ட் ரிஷபராசி. மனதில் புதிய நம்பிக்கை உண்டாகும். வாகனங்கள் உள்ள பழுதுகளை சீர் செய்யணும். உறவினர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும். மனை தொடர்பான பணிகளில் சில விரைய ஏற்பட்டு நீங்கும். எழுத்து தொடர்பான பணிகளில் கற்பனை அதிகரிக்கும். சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். இன்ப நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மிதுன ராசி. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்பை ஈடேறும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிந்தித்து செயல்படணும். தன சார்ந்த நெருக்கடி குறையும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். கொள்கை தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றம் ஏற்படும். உற்சாகம் நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கடகராசி. குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும். வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும். கருத்துக்களை பகிர்வதில் கவனமாக இருக்கணும். மனதளவில் ஒரு விதமான குழப்பம் உண்டாகும். உத்தியோகத்தில் கோபமின்றி செயல்படணும். வியாபார செயல்களில் சிந்தித்து செயல்படணும். நலன் இருந்த நாளுங்க. நெக்ஸ்ட் சிம்மராசி. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். புதிய நபர்களோட சூழ்நிலை இருந்து செயல்படணும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கணும். மனதில் சிறு சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வீண் செலவுகளால் சஞ்சலம் ஏற்படும். மறதி தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடம் அனுசரித்து செல்லணும். அமைதி நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. தாள்கள் தொடர்பு துறையில் முன்னேற்றமான வாய்ப்பு அமையும். பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சிக்கனமாக செயல்படுவது தொடர்பான எண்ணம் பிறக்கும். கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும். எழுப்பறியான சில பணிகளை செய்து முடிக்க முடியும். நெருக்கமானவர்கள் மூலம் புரிதல் உண்டாகும். புகழ் நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் துலா ராசி. திறமைகளை வெளிப்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். உலகில் நடவடிக்கைகள் மூலம் சில மாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மனை தொடர்பான பணிகள் ஆதாயம் ஏற்படும். வியாபார பணிகளில் சிந்தித்து செயல்படணும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதுமையான சூழல் ஏற்படும். பாசம் இருந்த நாளுங்க. நெக்ஸ்ட் விருச்சிக ராசி. பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும். பெற்றோருடைய எண்ணங்களை நிறைவேற்றணும். கடன் தொடர்பான பிரச்சனை குறையும். வீடு வாகனங்களை சரி செய்யணும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு புதிய முடிவு எடுக்கணும். செய்கின்ற முயற்சிகளை முன்னேற்றமான பலன் கிடைக்கும். சுப இருந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மகர ராசி. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் விரைய ஏற்படும். உத்தியோக பணிகளில் உபரி வருமானம் மேம்படும். புதிய நபர்கள் அறிமுகம் மூலம் மாற்றம் வாய்ப்பு கிடைக்கும். வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களில் கவனம் வேண்டும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். வழக்கு தொடர்பான விஷயங்களை எதிர்பார்ப்பு நிறைவேறும். நாளை நாள் சாந்தம் இருந்த நாளுங்க. அடுத்ததாக கும்பராசி. எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும். வாழ்க்கை துணை வழியில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு செயலை சுறுசுறுப்பாக செய்து முடிக்கணும். வியாபார பணிகளிலிருந்து வந்து போட்டி பொறாமைகள் குறையும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மனதை உறுத்தி சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நாளை நாள் சிக்கல்கள் மறையக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் மீனராசி. குழந்தைகளிடமிருந்து வந்து கருத்து வேறுபாடு மறையும். மனதில் நினைத்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். வசதிகளை மேம்படுத்துவதற்கு வாய்ப்பு அமையும். சமூக பணிகள் மூலம் ஆதரவு மேம்படும். பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு அன்பு நிறைந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனில் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணால்
இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.